வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்தில் ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல், டிஜிபி விவகாரம் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தேர்தல் கமிஷனர் சம்பத் தகவல். அறிவால் மட்டுமே வறுமையை ஒழிக்க முடியும், கல்வி நிலையங்களை உருவாக்குவதே தனது லட்சியம் என்று நரேந்திர மோடி உறுதி. ரகசியமாக நடந்து வருகிறது தேமுதிகவில் நேர்காணல், கூட்டணி குறித்து விருப்ப மனு செய்தவர்களிடம் விஜயகாந்த் கருத்து கேட்பு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று கூறியுள்ள தேர்தல் கமிஷனர் சம்பத், தமிழக டிஜிபி விவகாரம் குறித்து பரிசீலனை செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் கமிஷனர் சம்பத் ஞாயிறன்று தமிழகம் வருகை தந்தார். சென்னையில் லோக்சபா தேர்தல் குறித்து தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த சம்பத், தமிழகத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் நடைபெறும் என்றும், அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும், ஜூன் மாதத்திற்குள் தேர்தல் நடத்தி புதிய லோக்சபா அமைக்கப்படும் என்றும் கூறினார். லோக்சபா தேர்தலுடன் ஆந்திரா, சிக்கிம், ஒடிசா மாநில தேர்தல்களும் நடத்தப்படும் என்று கூறியவர், டெல்லியில் திங்களன்று மாநில தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது என்றும் தெரிவித்தார். தமிழக போலீஸ் டிஜிபியை மாற்ற வேண்டும் என்று திமுக தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள கோரிக்கை மனு மீது தேர்தல் கமிஷன் பரிசீலனை செய்யும் என்றும் சம்பத் தெரிவித்தார். ஆல் பார்ட்டி மீட்டிங் 4ஆம் தேதி நடந்தது. உங்க ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்தவங்க தமிழ்நாட்டில் ஒரே நாளில் எலெக்ஷன் எடுத்தணும்னு சொன்னாங்க. எலெக்ஷன் பிளானிங் பண்றப்போ நாங்க அதையும் அக்கௌண்ட்ல எடுத்துட்டு டிசைட் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் நடந்தப்போ அதை பற்றி ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு விசாரித்து நாங்கள் சரியான சமயத்தில் சரியான முடிவு எடுப்போம். தற்போது நடக்கும் ஆலோசனை கூட்டங்கள் முடிந்த பிறகே லோக்சபா தேர்தல் தேதி வெளியிடப்படும் என்றும் சம்பத் தெரிவித்துள்ளார். கல்வி அறிவுதான் மிகப்பெரிய சொத்து என்றும், அறிவால் மட்டுமே வறுமையை ஒழிக்க முடியும் என்றும் கூறிய நரேந்திர மோடி, இந்தியாவில் மைக்ரோசாப்ட், கூகுள் போன்ற நிறுவனங்களை உருவாக்க மாணவ சமுதாயம் பாடுபட அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை அருகே உள்ள SRM பல்கலைக்கழகத்தில் ஞாயிறன்று நடந்த பட்டமளிப்பு விழாவில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பேசிய மோடி, ஆரியபட்டா போன்ற மிகப்பெரும் அறிஞர்களை உருவாக்கிய இந்திய பல்கலைக்கழகங்களின் நிலை இன்று மோசமாக இருப்பதாக வருத்தத்துடன் கூறினார். உலக அளவில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் ஒரு இந்திய பல்கலைக்கழகம் கூட இடம்பெறவில்லை என்றும் மோடி கூறினார். கல்வி அறிவுதான் மிகப்பெரிய சொத்து என்றும், அதுதான் வறுமையை ஒழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்றும் மோடி கூறினார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த சத்யா நாடெல்லா மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அலுவலராக நியமிக்கப்பட்டது பெருமைக்குரிய விஷயம் என்று கூறிய மோடி, மைக்ரோசாப்ட், கூகுள் போன்ற நிறுவனங்களை இந்தியாவிலேயே உருவாக்க மாணவ சமுதாயம் பாடுபட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். You must have read that Mr. Satya Nadella of Hyderabad has become the chief executive in Microsoft. It is definitely a good news. Most of you must be dreaming to reach to the height of Nadella and other such people. My best wishes to you. But my only advice is that create a similar enterprise here. Create a Microsoft. Create an Apple. Create a Google here in India. வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்வதை விட்டுவிட்டு இந்தியாவின் தொழில் வளம் பெருகும் வகையில் உள்நாட்டிலேயே தொழில் துவங்க மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த மோடி, தாய்நாட்டை என்றும் நினைவில் போற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்திய பட்டதாரிகள் போதுமான திறனுடன் இல்லை என்றும், 10 நாளில் முடிக்கக்கூடிய விஷயத்தை கூட 10 வருடங்களுக்கு நாம் செய்து கொண்டிருப்பதாகவும் கூறிய மோடி, மாணவர்களின் திறனை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் கூறினார். இந்திய மக்கள் தொகையில் 65% பேர் இளைஞர்கள் என்றும் கூறிய மோடி, எனவே அரசியலில் ஈடுபட பெருமளவில் முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் IIT, IIM, எய்ம்ஸ் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதை தாம் லட்சியமாக கொண்டுள்ளதாகவும் மாணவர்களுக்கு மோடி உறுதியளித்தார். தனித்து போட்டியா கூட்டணியா என்ற குழப்பத்தில் நேர்காணலை துவக்கியுள்ள தேமுதிக விருப்ப மனு செய்தவர்களிடம் கருத்து கேட்பு நடத்தி வருகிறது.
வரும் லோக்சபா தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க திமுக, காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் தொடர் தூது விடுத்து வருகின்றன. விழுப்புரம் மாநாட்டில் எவ்வித உறுதியும் கொடுக்காத கட்சித் தலைவர் விஜயகாந்த் திடீரென 40 தொகுதிக்கும் நேர்காணல் நடத்தப்படும் என்று அறிவித்தார். அதன்படி ஞாயிறன்று கோயம்பேடு கட்சி தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தே நேரடியாக களமிறங்கி நேர்காணல் நடத்தினார். இதற்காக செய்தி சேகரிக்க வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடகத்தினரை அனுமதிக்காத தேமுதிக கட்சி தலைமை ஒரு சில ஊடகங்களுக்கு மட்டும் அவர்கள் எடுத்திருந்த காட்சிகளை அளித்தனர். முதல் நாளன்று 10 தொகுதிகளுக்கு அழைப்பு விடப்பட்டிருந்தது. ஆனால் காலையில் சொல்லிக் கொள்ளும்படி தொண்டர் கூட்டம் நேர்காணலுக்கு வரவில்லை. இந்த நேர்காணலில் கட்சியினரின் செல்வாக்கு, ஓட்டு சேகரிக்கும் திறன், பண வசதி மட்டுமின்றி யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்ற கருத்தையும் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. மிகவும் ரகசியமாக நடந்த இந்த நேர்காணலில் பங்கேற்றவர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்தினரிடையே எந்த கருத்தும் தெரிவிக்க கூடாது என்று தலைமை எச்சரித்ததால் நேர்காணலுக்கு வந்தவர்கள் வாய்மூடி மௌனியாக ஊர் திரும்பினர். காங்கிரஸ் அல்லாத மத்திய ஆட்சி அமையும் நேரம் வந்துவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு ஞாயிறன்று நேரில் வருகை தந்த முதல்வர் ஜெயலலிதா தனது சார்பில் 13 கிலோ தங்க கவசம் அணிவித்தார். நினைவிட பொறுப்பாளர் காந்தி மீனாள் நடராஜன் ஜெயலலிதாவை வரவேற்று நினைவு பரிசு வழங்கினார். கவசம் அணிவிக்கப்பட்டதும் தேவர் சிலைக்கு முதல்வர் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜெயலலிதா முத்துராமலிங்க தேவருக்கு புகழாரம் சூட்டினார். காங்கிரஸ் அல்லாத மத்திய ஆட்சி எனும் கொள்கையை வென்றெடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்றும் ஜெயலலிதா பேசினார். வீரம் இல்லாத விவேகம் கோழைத்தனம், விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம் என்று முழங்கியவர் தேவர் திருமகனார் அவர்கள். தேவர் திருமகனார் அவர்களின் பொன்மொழிகள் இக்காலத்திற்கும் பொருத்தமாக உள்ளன. ஆன்மீகம், தேசியம், பொது உடைமை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஆகியவை இவருடைய முக்கிய கொள்கைகளாக இருந்தன. இந்த கொள்கைகளைத்தான் நாங்களும் பின்பற்றி வருகிறோம். உங்கள் ஆதரவுடன் தேவர் திருமகனாரின் கொள்கைகளை வென்றெடுக்க வேண்டிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதற்கான காலம் கனிந்துவிட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த முதல்வர் ஜெயலலிதா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பசும்பொன் வருகை தந்தார். முதல்வரின் வருகையை முன்னிட்டு ஏராளமான கட்சி தொண்டர்கள் வந்திருந்தனர். நாட்டில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட்டால் அரசியலிலிருந்து விலகுவேன் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிடிஐ செய்தி நிறுவனத்தின் செய்தி ஆசிரியர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், தான் அரசியலுக்கு வருவேன், தேர்தலில் போட்டியிட்டு முதல்வர் ஆவேன் என்று கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை என்றார். பிரதமராகும் ஆசை இருக்கிறதா என்ற கேள்விக்கு ஆட்சி அதிகாரத்துக்காக அரசியலில் ஈடுபடவில்லை என்றும் ஊழலற்ற இந்தியாவை உருவாக்கவே அரசியலுக்கு வந்ததாகவும் கெஜ்ரிவால் கூறினார். நாட்டில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் போது அரசியலுக்கு முழுக்கு போடுவேன் என்று கூறிய கெஜ்ரிவால், ஊழல் ஒழிந்துவிட்டால் ஆம் ஆத்மி கட்சி தேவையில்லாமல் போய்விடும் என்றும் கூறினார். லோக்சபா தேர்தலில் 350 தொகுதிகள் வரை ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடும் என்றும் அதிக அளவில் தங்கள் கட்சி எம்பிக்கள் பார்லிமென்ட்டுக்கு செல்வர் என்றும் கூறிய கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி கட்சி எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காது என்றும் மத்தியில் தொங்கு பார்லிமென்ட் அமைந்தாலும் கூட்டணி அரசில் சேரமாட்டோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அரசியல் புரட்சியாளன் என்று தன்னை கூறினால் ஏற்றுக்கொள்வேன் என்றும் கூறிய கெஜ்ரிவால், ஆனால் தன்னை சர்வாதிகாரி என்று சொல்வதை ஏற்க மாட்டேன் என்றும் கூறினார். சர்வாதிகாரி போல செயல்பட்டிருந்தால் 4 பேர் கூட தனக்கு ஆதரவாக வந்திருக்க மாட்டார்கள் என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடியை பிரதமராக்க ஆதரவு திரட்டும் வகையில் டெல்லியில் கார் பேரணி நடத்தப்பட்டது. நரேந்திர மோடியை பிரதமராக்க ஆதரவு கோரி பல்வேறு விதமான பிரச்சார வியூகங்களை பாரதிய ஜனதா மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒன்றாக டெல்லியில் ஞாயிறன்று கார் பேரணி நடத்தப்பட்டது. மாநில பாரதிய ஜனதா தலைவர் விஜய் கோயல் கார் பேரணியை துவங்கி வைத்தார். அப்போது விஜய் கோயல் கூறுகையில்,
விலைவாசி, ஊழல், பொருளாதார மந்தநிலை போன்ற பிரச்சினைகளை அகற்றி நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல மோடியால் மட்டுமே முடியும் என்று கூறினார். டெல்லியில் ஆட்சி அமைத்துள்ள முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாகவும் எதையும் செயலளவில் செய்து காட்டவில்லை என்றும் விஜய் கோயல் சாடினார். அதனால் சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டளித்த மக்கள் கூட லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளிக்க முடிவு செய்துவிட்டதாகவும் அப்போது கெஜ்ரிவாலின் உண்மை முகம் அம்பலமாகும் என்றும் விஜய் கோயல் தெரிவித்தார். போலி என்கவுண்டர் மூலம் உண்மைகளை மூடி மறைப்பதாக நரேந்திர மோடிக்கு மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் பதிலடி கொடுத்தார். சென்னை வண்டலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசுகையில் மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரத்தை மறு ஓட்டு எண்ணிக்கை சிதம்பரம் என்று அடைமொழியிட்டு அழைத்தார். 2009 லோக்சபா தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட ப. சிதம்பரம் ஓட்டுகளை மீண்டும் மீண்டும் எண்ண வைத்து வெற்றி பெற்றதாக மோடி குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் நிதியமைச்சர் சிதம்பரம் ஞாயிறன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். சிவகங்கை தொகுதியில் ஒருமுறைதான் ஓட்டு எண்ணிக்கை நடந்தது என்றும் தோல்வியடைந்த வேட்பாளர் மறு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று காலதாமதமாக கோரியதை தேர்தல் அதிகாரி நிராகரித்துவிட்டார் என்றும் அந்த அறிக்கையில் சிதம்பரம் கூறியுள்ளார். இந்த உண்மை மோடியை தவிர அனைவருக்கும் தெரியும் என்று கூறிய சிதம்பரம் போலி என்கவுண்டர் மூலம் உண்மைகளை மோடி மூடி மறைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் காலத்திலும் உண்மைகளை கொல்லும் விதமாக பல போலி என்கவுண்டர்களை மோடி நிச்சயம் செய்வார் என்றும் சிதம்பரம் அந்த அறிக்கையில் கூறியிருந்தார். குஜராத்தில் நடந்த பல போலி என்கவுண்டர்களில் பலர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் மோடி மீது குற்றச்சாட்டுகள் இன்று வரை கூறப்படுவதையே சிதம்பரம் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் லோக்சபா தேர்தலுக்காக ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் முன்பு சரிபார்க்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. லோக்சபா தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதால் திருச்சியில் வைக்கப்பட்டுள்ள 5331 ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இயங்குகிறதா என்று ஏற்கனவே சரிபார்த்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் நீலகிரி உள்ளாட்சி தேர்தல் பிரிவில் வைக்கப்பட்டிருந்த 639 கட்டுப்பாட்டு கருவிகள் 951 ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் திருச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதையடுத்து சனிக்கிழமை அன்று அனைத்து கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் முன்னிலையில் பாரத மிகுமின் நிறுவன பொறியாளர் வின்சென்ட் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். இப்பணியை வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் சண்முக கனியும் மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீ முரளிதரனும் ஆய்வு செய்தனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தேர்தலுக்கு முன்னோடியாக ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் ஆஃப் இவிஎம்ஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய இவிஎம் மிஷினை தரவா செக் பண்ணக்கூடியது நம்மளுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் முன்னே ஏற்கனவே ஒரு 5331 யூனிட்ஸ் வந்து சென்ற அக்டோபர் நவம்பர் அந்த டைம்ல 1st of நவம்பருக்குள்ள முடிச்சிட்டோம். இப்ப தற்போது வந்து நமக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வந்திருக்க கொஞ்சம் மிஷின்ஸும் நீலகிரியில இருந்து எங்களுக்கு மாத்தி கொடுத்த கொஞ்சம் மிஷின்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 1590 மிஷின்ஸ் இப்ப வந்து செக்கிங் ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய அப்சர்வரும் இப்ப வந்து கூட வந்திருக்காங்க, ரோல் அப்சர்வர், அவரும் இந்த ப்ராசஸை பார்த்துட்டு இருக்காங்க. லோக்சபா தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தயார் நிலையில் உள்ளதால் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தமிழகம் முழுவதும் நடந்து வருகிறது. கஜமேளாவுடன் கோலாகலமாக தொடங்கியது பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பொங்கல் விழா. மதுரையை எரித்த கண்ணகி முதியவர் ஒருவர் கனவில் வந்து தனக்கு கோவில் கட்ட கூறியதன் பேரில் திருவனந்தபுரம் அருகே கிள்ளிக்காற்றின் கரையில் கட்டப்பட்டதுதான் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில். இங்கு முக்கிய திருவிழாவாக மாசி பொங்கல் விழா நடந்தது. ஒரே நாளில் லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கலிடும் நிகழ்ச்சி கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆண்டுக்கான பொங்கல் விழா அம்மனை காப்பு கட்டி குடியிருத்தும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடக்க விழாவையொட்டி 12 யானைகள் பங்கேற்ற கஜமேளா நடந்தது. வரும் 16ஆம் தேதி இங்கு பொங்கல் விழா நடக்கிறது. இதில் லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்கின்றனர். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,552 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,819 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 48 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,975 ரூபாயாக இருந்தது. ஏராளமான பார்வையாளர்கள் பங்கேற்ற குதிரை ஏற்ற போட்டி புதுச்சேரியில் களை கட்டியது. புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில் பகுதியில் தென்னிந்திய அளவிலான குதிரை ஏற்ற போட்டி 14வது ஆண்டாக நடைபெற்றது. இதில் 13 நகரங்களிலிருந்து 140க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றன.
4 பிரிவுகளாக நடந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதில் நான் லெவல் 1 ட்ரெஸாஜ் அண்ட் ஜம்பிங்கில் கலந்துக்கிறேன். பெரிய ரைடர்ஸ் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறவங்க யாரெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணவங்கலாம் லெவல் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த காம்படிஷனில் இது வரைக்கும் நான் ஒரு ஜம்பிங் ஒரு ட்ரெஸாஜ் பண்ணியிருக்கேன். ஜம்பிங்கில் கிளியர் ரவுண்ட் பண்ணினேன். ட்ரெஸாஜ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். குரு கல்கட்டால இருந்து குரு வந்துச்சு, பெங்களூர்ல இருந்து வந்துச்சு, பொள்ளாச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை அண்ட் பாண்டிச்சேரி. பிப்ரவரி 15 மற்றும் 16 தேதிகளில் நடக்கும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.